சார் திருச்சியில நான் இருக்கிற இடம் அதெல்லாம் நடக்காது. ஃபர்ஸ்ட் மீட்டிங் அங்கே தான். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாம் தமிழக வெற்றிக் கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம தலைவருக்கு சுற்றுப்பயணம் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஒரு விதத்தில் சொல்லுவாங்களே, தொட்டிலும் ஆட்டி விட்டுட்டு குழந்தையும் கிள்ளி விடுவாங்கன்ட்டு. ஸோ அந்த விஷயம்தான் நடந்துட்டுருக்கு. பர்மிஷனும் கொடுத்துட்டாங்க. ஆனால் கொடுத்தும் கொடுக்காத மாதிரி ஆன்லைனில் வர விமர்சனம் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. மெயினாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே தயவு செஞ்சு இந்த மக்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்துங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் அவ்வளோ முக்கியமான விஷயம். ஸோ நினச்சி பார்க்கும்போது 2025 இந்த மாதிரி சீப்பான விஷயம் பண்ணுறாங்களே, இப்படி பண்ணிட்டா மக்களுக்கு இது தெரிஞ்சிருமே, இது வெளியே மக்களுக்கு தெரிஞ்சால் காரி துப்புவாங்களே, அந்த ஒரு மண்பான்மை கூட இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேவலமான செயல் செஞ்சிட்ருக்காங்க. தமிழகத்தில் நடக்குதுன்னும் போது இன்னும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ தலைவருக்கு பர்மிஷன் கிடச்சிச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 23 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். யோசிச்சு பாருங்கள், 1-2 கிடையாதுங்க. எப்படி நமக்கு மாநாடுக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு இது கொடுத்துருக்காங்க, ஸோ எதனால் கொடுத்துருக்காங்க, எப்போ வேணால் ஏது நேரத்தில் வேணால் நம்மளோட சுற்றுப்பயணத்தை ரத்து பண்ணலாம். அதாவது தலைவர் எங்கே வேணால் பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் மைக்கை வாங்கிட்டு நிறுத்துங்க, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிறதுக்கு எல்லா அதிகாரமும் காவல்துறைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம், ஸோ டீட்டெயிலாக பார்ப்போம், நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிறாங்க திராவிட ஆட்சி போயிட்டுருக்கு, திராவிட மாடல்லாம் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும், எங்களை மாதிரி நிறைய தோழர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் கிடையாது, பிஜேபி மாடல் அரசாங்கம் தான் இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்றத ஒரு மெயின் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் வெளியூருக்கு பயணம் பண்ணணும்னா அவ்வளோ ஈஸியாக பயணம் பண்ண முடியாது. இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜெர்மனி, லண்டன் சொல்லி நம்ம முதலமைச்சர் அங்குல் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஊர்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்காரு. நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அப்புறம் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு கையில் ஒரு பேப்பரோட. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸு என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு ஆன்சர் அவர் வச்சுருக்காரு. ஸோ அதுக்கு அர்த்தம் என்ன, இவர் என்ன கேட்க போகிறாருன்னு அவருக்கு தெரியும். ஸோ அதுக்கான பதிலை எழுதி வச்சு எடுத்துகிட்டு வந்து படிக்கிறாரு. இது மீடியாவில் எல்லாருமே பார்க்குறாங்க, எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியுது. விஷுவலாக பிரிண்ட் ஆகி எல்லா இதுலையும் பப்ளிசிட்டி ஆகிருக்கு. ஸோ இருந்தும் மக்கள் மத்தியில் இது பெருசாக போய் சேர்ந்துச்சான்னு தெரியல. அதனால தான் இதை நான் இங்கே ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ அப்போ காரணம் என்னென்னா செட்டிங். ஒரு முதலமைச்சர் அழகாக செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து, நீ இந்த கேள்வி தான் கேட்கணும், நீ இது தான் கேட்கணும், உனக்கு நான் இந்த பதில் தான் சொல்லுவேன்னு சொல்லி பக்கவாக, அதாவது ப்ரெஸ் சைட்லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி கூட கேட்கல. ஸோ இவங்க நம்மளை பார்த்து ப்ரெஸ் மீட் கொடுக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நாடகம் ஒன்று நடந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது முதல்ல நான் சொன்ன விஷயம் தான். இது வெளியூர் அவர் போகணுன்னா நிறைய பிளானிங் இருக்குது, நிறைய விஷயங்கள் பண்ணணும். பிரைம் மினிஸ்டர் கிட்ட பர்மிஷன் வாங்கி அவங்க அனுமதி கொடுத்தா தான் இவங்க போக முடியும். எக்ஸாம்பிள் ஏன்னா, கேரளா சீஃப் மினிஸ்டராக இருந்தால் பினராயி விஜயன், அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியூர் போகிறதுக்கு அப்ளை பண்ணியிருந்தார். அவருக்கு ரிஜெக்ஷன். அந்த ஊரில், அதாவது கேரளாவில் பார்த்தீங்கன்னா மார்னிங் பேப்பரில் ஹெட்லைனே பார்த்தீங்கன்னா இவருக்கு, அதாவது பினராயி விஜயன் அவர்களுக்கு வெளியூர் செல்வதற்கு ரத்து அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் அவர். ஸோ அவருக்கு தடை விதிச்சிருந்தாங்க. இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்மளோட இந்தியா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். ஸோ அவர் நினச்சாதான் நம்ம எங்கே வேணால் பயணம் பண்ண முடியும். ஸோ எப்படி நம்ம முதலமைச்சர் நம்ம அங்குல் அவர்கள் ஈஸியாக ஜெர்மனி போகிறாரு, ஃபேமிலியோட ட்ரிப்பு போகிறாரு, எல்லா வருஷமும் ஒரு ட்ராவல் பண்ணுறாரு. எப்படி? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா சைனாக்கு அந்தந்த ஊருக்கு ஜாலியாக சுற்றிட்டு வருவாராம். ஸோ அதே தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சரும் பண்ணுறாரு, வித் பிஜேபியோட சப்போர்ட்டோட. அவர் அனுமதிச்சா தான் போக முடியும். அதனால் இவர் ஜாலியாக சுற்றுறாரு. ஸோ இதுலேருந்து ஒரு கிளியரான விஷயம் உங்களுக்கு தெரியுது, யார் தமிழகத்தை இயக்கிட்டு இருக்காங்க. திராவிடம், அதாவது தமிழகத்தில் இருக்கிற திமுகவை இயக்கிறது பிஜேபின்ற ஒரு பெரிய கட்சி, ஒரு மாநிலம். நம்ம மாநிலத்தில் இருக்கிற கட்சியை ஒரு பிரைம் மினிஸ்டர் எவ்வளோ அழகாக வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காருன்றத இதுலேருந்து தெளிவாக நமக்கு தெரியுது. சொல்லும்போது முதலீடை கொண்டு வர போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தான் போகிறாரு. அதுக்கப்புறம் இத்தனை வருஷமாக போனார், அவர் என்ன கொண்டு வந்தார்? ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டில் அது தெளிவாக சொன்னாரா? அவர் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? ஏதோ மக்களை ஏமாத்தணும், கண் தொடைப்புக்காக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ விஷயம் நடக்குது. இதுக்கு நடுவில் நம்ம வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு நல்ல விஷயம் பண்ணுவோம், ஜெனியூனாக மக்களுக்கு நல்ல விஷயம் பண்ணுவோம்னு சொல்லி வரோம். இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கட்சிகள் வந்தது. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பிரச்சாரம்லாம் போன வீடியோவில் சொன்னேன், பிரச்சாரம்லாம் முடிச்சிட்டாரு, அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாரு. சீமான் அவர்கள் ஆடு மாடு நீருக்கு மரத்துக்கு எல்லாத்துக்கும் மாநாடு போட்டு அவர் ஒரு சைடு பண்ணிகிட்டு இருக்காரு. ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு சைடு பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக முப்பெரும் விழா 17ஆம் தேதி வச்சுருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது இவங்க யாருமே காவல்துறை கிட்ட போய் லெட்டர் கொடுத்த மாதிரியோ பர்மிஷன் வாங்கின மாதிரி எதுவுமே பார்க்கல. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நாம் பொதுச் செயலாளர் போய் பர்மிஷன் கொடுத்தாரு.
ரத்து. 2வது வாட்டி அவங்க சொன்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இடத்தெல்லாம் மாற்றி போய் பர்மிஷன் கொடுக்குறோம், அதுவும் ரத்து. சரி ஓகே, நீங்களே ஒரு இடத்த கொடுங்கன்னும் போது ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு காந்தி மார்க்கெட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மரக்கடைன்ற ஒரு பகுதியில் ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிரச்சாரம் மக்களை சந்திக்க வரோம்னா என்ன பண்ணணும்? ஒரு மெயின் ஜங்ஷன், மக்கள் எங்கே வருவாங்களோ அங்கே தானே நம்ம அது பண்ண முடியும். யாரும் இல்லாத ஒரு பொட்டைக்காட்டில் போய் நாங்கள் நின்று மைக்கை பிடிச்சி பேச முடியுமா? யாருக்காக பேச முடியும்? நாங்கள் என்ன சீமானா மரத்துக்காக மாநாடு நடத்துறதுக்கு? மக்களை சந்திக்க வரோம்னா மக்கள் இருக்கிற இடத்துக்கு தான் நாங்கள் போனோம். ஸோ அப்படி டிராஃபிக் ஆகும்னா உதயநிதி ஸ்டாலின் போகிறாரு, நம்ம முதலமைச்சர் போகிறாங்க. முதலமைச்சர் வந்து ஏர்போர்ட்லேருந்து வரும்போது அங்கேருந்து வரவேற்பு பேனர்லாம் வச்சுருக்காங்க. வெளியூர்லேருந்து வராரு, அவரு ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வரும்போது அவருக்கு பேனர்லாம் வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் எந்த காவல்துறையும் யாரும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணல. நாங்கள் வரோன்னும் போது அவங்க கொடுத்த நிபந்தனைகள் பார்க்கும்போது ஷாக்கிங்காக இருக்குது. அதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த 23 பாயிண்ட்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிஜமாலே சிரிப்பீங்க. தமிழ்நாட்டில் நமக்கு மட்டும்தாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் இந்த நிபந்தனைகள், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன். மீது எந்த கட்சி யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம். நரேந்திர மோடி அவர்கள் ரோட் ஷோ பண்ணலாம், திமுக கேட்காது. எடப்பாடி பழனிசாமி பஸ்ஸில் வந்து மக்களை சந்திச்சுட்டு கூட்டத்தில் நின்று அவங்களே திட்டி பேசலாம், திமுகவை திட்டி பேசலாம், அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சீமான் அவர்கள் யாரை வேணால் எதிர்த்து பேசலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி அவர்கள் மைக்கை பிடிச்சி 10-15 நிமிஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல நிற்கக்கூடாது, அங்கே பேசக்கூடாது, அரை மணி நேரத்துக்குள்ளே காலி பண்ணி போயிடணும், கூட்டம் கலைஞ்சிடணும். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அந்த பாயிண்ட்ஸ் படிக்கிறோம் பாருங்கள். அதாவது முதல் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காலையில் 9:30 மணிக்கெல்லாம் எல்லோரும் வந்துடணும். 10:35லேருந்து 11 o'clock பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரச்சாரம்லாம் முடிச்சிடணும். ஆனால் அந்த இடத்துல அதிகமாக நடமாடுவாங்களா நிறைய பேர், அதனால் அங்கே அதிக நேரம் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி முதல் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தலைவர் தாவேக்காவோட தலைவர் பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ நடத்தக்கூடாது. மக்கள் சந்திப்புனா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். முதலமைச்சர் நான்லாம் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். எங்கள் ரோடு முனையில் நிற்கும்போது ஸ்டாலின் அவர்கள் வண்டியில் போவாங்க, அதுக்கு பேர் தான் ரோட் ஷோ. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ரோட்டில் அவர் வண்டியில் போயிட்டுருக்காரு, நிறைய மக்கள் சைடில் நின்று கை காட்டுறாங்க, பேசுகிறாங்க, நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இவங்கெல்லாம் ரோட் ஷோ போகிறாங்க, ஏன் விஜய் அவர்கள் போகக்கூடாது? இதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்லி நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். விஜய் நான் இறங்கி திருச்சியில் வந்தார்னா ஏர்போர்ட்லேருந்து அவர் திரும்பி சென்னை வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும். இதில் அவங்க கொடுத்த நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் படிச்சுட்டேன் முன்னாடியே. அதில் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வரும்போது வரவேற்பு கொடுக்கக்கூடாது, இந்த நிகழ்ச்சிகள் எதுவும் பண்ணக்கூடாது, கலை நிகழ்ச்சிகள் எதுவும் இருக்கக்கூடாது, பட்டாசு வெடிக்கக்கூடாது, அவர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எந்த இடத்துலையும் தங்கக்கூடாது, ரூமெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் அவருக்கு ரூம் கொடுக்கக்கூடாது. என்ன இது? நாங்கள் ஒரு கட்சி தானே நடத்துகிறோம், ஏதோ நாங்கள் ஒரு வேறு ஒரு ஸ்டேட்லேருந்து வந்த மாதிரியும், நமக்கு எதிர்கட்சி பாகிஸ்தான்லேருந்து வந்த மாதிரியும், எதிர்பார்ட்டிலேருந்து வந்த மாதிரி என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரில. இவங்க கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் இந்த 23 நிபந்தனைகள் படிக்கும்போது சின்ன குழந்தைத்தனமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இவர் முன்னாடி ஒரு ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார், நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒருத்தனுக்கு ரொம்ப இந்த புழுக்கம் தாங்காமல் அவன் தனியாக ஆட்டோமேட்டிக்காக வெளியே வருவான், அங்கே ஒரு சர்க்கார் ஏற்படும், அவன் அப்படின்னுவார். அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. அவர் அமைக்கி அவரை எங்களை சாதாரணமாக பர்மிஷன் கொடுத்து நீங்கள் அந்த இடத்துல பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா நாங்களே அழகாக ஒரு அரை மணி நேரத்தில் பேசி முடிச்சுட்டு எங்கள் நிர்வாகிகள் எல்லாருமே போயிருப்பாங்க, அவரும் கிளம்பி போயிருப்பார். ஸோ இந்த அளவுக்கு டைட் பண்ணும்போது ஆல்ரெடி அவர் பறந்து ஒரு ஏர்போர்ட்டில் சொல்லியிருக்காரு, மைக்கில் சொன்ன நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க, நான் ஏங்க உங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது, எதுக்கு எனக்கு தடை, ஊருக்குள்ளே வரதுக்கு ஏன் தடை பண்ணாங்கன்னு கேட்டார். அவரே அவர் வாயால் சொன்னார். அது இங்கே நடக்க போது திருச்சியில் அவர் அந்த மரக்கடை பகுதியில் அவர் பேச போகிற விஷயம் கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும். அரசாங்கம், இந்த கவர்மெண்ட் அதை உத்து பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் பண்ணுற இந்த குடைச்சல்னா தாங்க இவ்வளோ பிரச்சனைகள் மக்கள் பார்க்குறாங்க. எல்லா நியூஸ்லையும் விஜய் அவர்கள் தடையும் போது மக்களே வெறுத்து போயிட்டாங்க. ஏன் திமுகவோட கேவலமான விஷயம் பண்ணுறாங்க? ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, இது தான் எம்ஜிஆருக்கு பண்ணியிருந்தோம், இதுதான் விஜயகாந்துக்கு பண்ணியிருந்தோம், இப்போ உங்களுக்கு பண்ணுறோம் அப்படி சாதாரணமாக சொல்கிறாரு. அப்போது நான் அவருக்கு சொன்ன பதில், நீங்கள் பார்த்த எம்ஜிஆர் அவர்கள் வேறு காலகட்டம், நீங்கள் பார்த்த விஜயகாந்த் அவர்கள் வேறு காலகட்டம், இப்போ நீங்கள் பார்க்குறது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் எங்கள் தளபதி. அவர் எப்படி என்ன அவர் கோவப்பட்டு நீங்கள் பார்த்ததில்ல, அவர் மைக்கு பிடிச்சி இப்போ பேசுன ஆடியோ லான்ச்சுக்கே நீங்கள் இவ்வளோ நாள் கதறீங்க. மக்கள்கிட்ட பேச போகிற அவர் பேச்சுக்கு ஒட்டுமொத்த திமுக கட்சிக்காரங்களும் வீட்டுக்குள்ளே உட்கார போகிறாங்க, அந்த அளவுக்கு இருக்க போது. 3வது பாயிண்ட் படிக்கிறேன் கேளுங்க. அதாவது விஜய் அண்ணன் வரும்போது முன்னாடி பின்னாடி வண்டி இருக்கக்கூடாது, 5 வண்டி தான் இருக்கணுமா, மீது யாரும் ஊர்வலமாக வரக்கூடாது, அப்படி ஊர்வலமாக வந்தால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி 3வது பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அனுமதி கிடையாதான். யோசிச்சு பாருங்கள், ஒரு கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிற ஒரு தலைவர் திருச்சிக்குள்ளே சுற்றுப்பயணத்துக்கு வரும்போது வெறும் 5 வண்டி தான் பின்னாடி வரணுன்றாங்க. பாதுகாப்புக்கே ஒரு 3-4 வண்டி இருக்கும், ஒரு 5 வண்டி தான் வரணும்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? இது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்த அவங்களுக்கே தெரிய வேணாம் இந்த மாதிரி ஒரு மாஸ் லீடர் வரும்போது எத்தனை பேர் வருவாங்கன்ட்டு. ஸோ அடுத்த பாயிண்ட், இதுக்கான விஷயத்தை நான் கடைசியில் சொல்கிறேன். 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பட்டாசு வெடிக்கக்கூடாது, இசை நிகழ்ச்சி முன்னாடி நான் சொன்ன விஷயந்தான். 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பரப்புரையின் போது வரக்கூடிய வாகனங்களுக்கு உண்டான பார்க்கிங் வசதிகள் தாங்களே ஏற்படுத்தி செய்து கொள்ள வேண்டும். அதாவது
5 வண்டிக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பார்க்கிங், நீங்களே பார்க்கிங்கெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 6வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்த ஏரியாவில் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணணும், வரவங்கலாம் அந்த வழியில் மட்டும்தான் வரணும், வேறு எந்த வழியிலும் வரக்கூடாது. ஸோ இவங்க கொடுத்த இந்த 23 பாயிண்ட்டை சில பாயிண்ட்ஸ்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா இது நாங்கள் மாநாடுக்கு நாங்களே கொடுத்த லிஸ்ட்டு தான். நாங்கள் இந்த ஆம்புலன்ஸ் பண்ணது, இந்த டிராஃபிக்குக்கான பார்க்கிங்கான இடம் போடுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாங்களே அதுக்கான ஆளை போட்டு பண்ணுறது தான். எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் அதுக்கான தண்ணி வசதி எல்லாம் நாங்கள் பண்ணுற விஷயங்கள் தான். அது எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 7வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், இது நம்ம மாநாடுக்கு சொன்ன விஷயம் தான். அவங்களாம் வரதை தவிர்க்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான். அது ஒரு விஷயமா கொடுத்துருக்காங்க. 8வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டத்துக்கு வர யாரும் இந்த மாதிரி கம்பு, குச்சி, இந்த மாதிரி ஆயுதங்கள் எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸோ யாருங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவா? வேணால் எதிர்கட்சியில் இருக்கவங்க, நம்மளை வேண்டாதவங்க வேணால் கூட்டத்துக்குள்ளே வேணால் கம்பு, குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். நம்ம தோழர்களை யாரும் அது பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஒரு பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. 9வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் ஒழுங்கு இடையூறு அதுக்கு அந்த வகையில் யாரும் நடந்துக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 10th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மருத்துவ வசதி, குடிநீர், அந்த மாதிரி உதவி சாதனங்கள், ஆம்புலன்ஸு, தீயணைப்பு, இந்த மாதிரி இதெல்லாம் தயார் நிலையில் வைக்க வேண்டும். அது நம்ம எப்போவுமே பண்ணுற விஷயங்கள் தான். 11 பார்த்தீங்கன்னா, காவல்துறைக்கு உதவியாக ஏற்பாடு செய்ய வேண்டும். அதாவது காவல்துறைக்கு நம்ம தோழர்கள்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது நம்ம பண்ணுற விஷயங்கள் தான். போன மாநாடுக்கும் அதுக்கு முன்னாடி விற்கிற வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா, நம்ம தோழர்களே ஸ்பீக்கர்லாம் கட்டி அந்த ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு வழிகள் எல்லாமே நானே வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம செய்கிற விஷயம் தான் அதுவும். அதே மாதிரி 12வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பிற மனம் புண்படும் வகையிலோ பிற ஜாதி மதத்தை புண்படும் வகையிலோ நடந்து கொள்ளக்கூடாது. அதாவது பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் சொல்லி எல்லாருமே சரிசமம், எல்லா சாதி மதமெல்லாம் ஒன்றுன்னு சொல்லி வர கட்சி தலைவர் எங்கள் தலைவர் தளபதி, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் நீங்கள் கொடுக்கலாமா? எப்படி இதெல்லாம் யோசித்து கொடுக்குறாங்கன்னு தெரில. அதே மாதிரி 13வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பொட்டி வடிவு ஒலிபெருக்கியை மட்டும் பயன்படுத்த வேண்டும். இதெல்லாம் எங்கே எடுத்துகிட்டு போய் சொல்கிறது? அவர் வந்து பேசுகிறது 4 பேருக்கு கேட்கணுன்னா பெரிய லெவலில் ஸ்பீக்கர் வச்சா தான் உங்களுக்கு கேட்கும். சின்ன பேசஸ்லாம் எப்படி பண்ண முடியும்னே தெரில. ஏதோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 14வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மாவட்டம் வாரியாக யாருடைய தலைமையில் எத்தனை வாகனங்கள், எவ்வளோ தொண்டர்கள் வருவார்களோ என்று விவரமும், தலைமை தாங்கி அழைத்து வரும் பிரதிநிதிகளின் தொடர்பு எண் மற்றும் உள்பட்ட விவரங்கள் முன்னதாகவே அளிக்கப்பட வேண்டும். அதாவது அவங்களே சொல்லிட்டாங்க 5 வண்டிக்கு மேலே வரக்கூடாது தலைவர் பின்னாடின்ட்டு. அதுக்கப்புறமா எத்தனை வண்டி, யார் எங்கெங்கே கூப்பிட்டு வராங்க, நாங்கள் மாநாடு நடத்தலை, சுற்றுப்பயணம் நடத்துகிறோம், போகிற வழிகள்லாம் மக்கள் இருப்பாங்க, அதில் யார் வரா, எத்தனை பேர் வராங்க, நம்ம எப்படி லிஸ்ட் எடுத்து கொடுக்க முடியும்? அதை ஒரு லிஸ்ட்டாக எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 15வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, பொது சொத்துக்களையோ தனியார் சொத்துக்களையோ சேதம் ஏற்படுத்தக்கூடாது. சேதம் ஏற்படுத்தினால் தக்க நடவடிக்கை, சட்ட ஒழுங்கு நிலை நிறுத்தப்படும். அது சொல்கிறது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அங்கே இருக்கிற எதுவும் சேதப்படுத்தக்கூடாது. ஏன்னா ஒரு க்ரௌடு வரும்போது அங்கே நடக்கிற விஷயங்கள் தெரியும். நம்ம வேணும்னு எதுவும் பண்ணுறதில்ல. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் மெரினா பீச் கிட்ட. அங்கே நிறைய இதெல்லாம் விழுந்தது, சைடில் வச்சு இந்த பேரிகேடு, அந்த கம்பிகள்லாம் வளைஞ்ச உடனே நம்ம மாவட்ட செயலாளர் ஒரு லெட்டர் ஒன்று போட்டிருந்தார். அதெல்லாம் எங்கள் சொந்த செலவுலேயே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், உங்களுக்கு என்னென்ன டேமேஜ் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிறோம். ரீசன் என்னென்னா, நிற்கிறதுக்கான இடம் அவங்க அவ்வளோதான் கொடுத்தாங்க. ஸோ ஒருத்தர் கிட்ட நிற்கும் போது க்ரௌடு ஒரு 100 பேர் நிற்க வேண்டிய இடத்துல ஒரு 1500 பேர் வந்து நின்னா அந்த இடம் எப்படி இருக்கும்? ஒருத்தர் மேலே ஒருத்தர், இந்த சேர் இருந்தால் சேர் மேலே ஒருத்தர் அப்படி நிற்கும் போது அது உடஞ்சி அது சாத்தியமாக தான் செய்யும். அதுக்கான பொறுப்பு ஃபுல்லாக நாங்கள் தான் பண்ணி கொடுத்தோம். இனிமேல் நடந்தாலும் அதை நாங்கள் தான் பண்ணி கொடுக்க போகிறோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 16வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அரசு மற்றும் தனியார் கட்டிடங்கள், காம்பவுண்டுகள், சுவர்கள், மரம், மின்விளக்கு, கொடிக்கம்பங்கள், இதிலெல்லாம் ஏறி இடையூறு படுத்தக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ க்ரௌடு வரும்போது அது அந்த கண்ட்ரோல் நம்ம கையில் இல்லை. இந்த பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பரப்புரை முடிந்தவுடன் அமைதியான முறையில் கலந்து செல்ல வேண்டும். இது 17வது பாயிண்ட்டு. 18வது பாயிண்ட்டு, ஃப்ளக்ஸு, பேனரு, அலங்கார வளைவுகளோ கட்டப்பட்ட கம்பிகளோ உரிய அனுமதி பெறாமல் வைக்கக்கூடாது. நீங்கள் தான் அனுமதியே கொடுக்கலையா, அப்புறம் எப்படி நாங்கள் பேனரு, ஃப்ளக்ஸ் எல்லாம் வைக்க முடியும்? அனுமதி தராமலே இதுக்கு பர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் நாங்கள் எங்கே இதெல்லாம் வைக்க போகிறோம்? 19 பார்த்தீங்கன்னா, காவல்துறை விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அப்போலேருந்து இப்போவும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் ப்ராப்பராக அதுக்கான ரூல்ஸு, அதை நீதிபதியை சென்று இதை பார்த்து இதுக்கான பர்மிஷன் வேணும்னு சொல்லி நாங்கள் ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் நினச்சா எப்படி வேணால் எங்கே வேணால் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ எங்கள் தலைவருக்கு அதுக்கான கெப்பாசிட்டியும் இருக்குது, எங்கள் தோழருக்கு அதுக்கான தில்லும் இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாம் ப்ராப்பராக பண்ணோம். ஒரு ஜனநாயகம் சொல்லி அதுக்கான விஷயத்தை நாங்கள் கொண்டு வரோம். ஸோ அதை ஸ்பாயில் பண்ணுறது யார்? தமிழக அரசு தானே. 20வது பாயிண்ட், பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும்
நோயாளிகளுக்கும் போக்குவரத்து இடையூறு ஏற்பட வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். இதுதான் நான் முன்னாடியே சொன்ன விஷயம். போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எதுக்கு சாட்டர்டே நம்ம பிளான் பண்ணோன்ட்டு. ஸோ சாட்டர்டே மேக்ஸிமம் எல்லாருக்கும் லீவு, ஹாலிடே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மென்ஷன் பண்ணியிருக்க இந்த விஷயங்கள், இந்த ஸ்கூல் காலேஜஸ்ஸு ஒர்க்கிங் டே இல்லாதனால நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க. ஸோ இடையூறு இருக்காது. அதாவது இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ விஜய் அவர்கள் எங்கள் தலைவர் வந்து பேசுகிறாருன்னா எந்த வழியில் அவருக்கு பாயிண்ட் கொடுத்தா எப்படி மக்கள் போவாங்க, அதுக்கான வே பண்ணணும். ஏன் உதயநிதி ஸ்டாலின் பண்ணும்போது நீங்கள் பண்ணிக்கிறீங்க, ஸ்டாலின் வரும்போது நீங்கள் பண்ணுறீங்க. ஏன் எதிர்கட்சியாக இப்போ சொல்லிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இப்போ பிரச்சாரம் பண்ணும்போது ஃபுல்லாக க்ரௌட் வருது, அப்போ நிறைய டிராஃபிக் ஆகுது. அப்போ அதெல்லாம் வரதா செய்யும். அது எப்படி கோஆர்டினேட் பண்ணி அனுப்புறதுன்றது அரசாங்கம் கையில் இருக்குது. நீங்கள் ஜாலியாக கையை கட்டிட்டு பேரிகேடை போட்டுட்டு மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும்? அதுக்கு தானே பர்மிஷன் கேட்குறோம். நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா தானே நாங்கள் பண்ண முடியும். நீங்கள் அதை தட்டி கழிச்சு எங்களுக்கு ப்ராப்பரான இடம் கொடுக்காம மக்கள் அவதிப்படுற இடமா பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? 22வது பாயிண்ட்டு, மேலே கூறப்பட்டுள்ள அனைத்து விதிமுறைகள் மற்றும் காவல் அதிகாரிகளால் அவ்வப்போது வழங்கப்படும் அறிவுரைகளையும் பின்பற்றி நடப்பதை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை உறுதி செய்ய வேண்டும். 23வது பாயிண்ட், இதுதான் நீங்கள் எல்லாருமே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு. இதில் ஏதாவது இப்போ இவங்க கொடுத்துருக்க இந்த 23 பாயிண்ட்ஸ் சொன்னல, இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் நீங்கள் தப்பாக ஏதாவது நடந்துக்கிட்டிங்கன்னா இம்மீடியட்டாக உங்களோட பிரச்சாரத்தை நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம். திரும்பி நீங்கள் போயிடணும் எல்லாம் கலைஞ்சி. இப்போ தலைவர் பேசிகிட்டு இருந்தாருன்னா உடனே அதை கட் பண்ணி மைக் ஆஃப் பண்ணிட்டு அவரை திருப்ப அமைச்சிருவாங்க. அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்களா டைமு, அதாவது அரை மணி நேரம் கூட கிடையாது, வெறும் 25 மினிட்ஸ். தலைவர் இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி திருச்சி போகிறாரு. மக்கள் சந்திப்பு எவ்வளோ விஷயம் பேச வேண்டியது இருக்கும். அவருக்கு கொடுத்துருக்க டைம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இவ்வளோ டைம் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நிற்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரோட் ஷோ கிடையாது. இது மூணுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைலைட் பண்ணி பாருங்கள். ரோட் ஷோ கிடையாது. தலைவர் பார்த்தீங்கன்னா 25 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாது. மக்களை சந்திக்கிறதெல்லாம் கச்சா முச்சான்னு முடிஞ்சிடும். இதுதான் அவங்களோட பிளான். இது ஒழுங்காக நடக்க விடக்கூடாது. நிறைய இடத்துல மக்கள் சேரக்கூடாது. அதாவது எங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருந்துங்க, திருச்சியில் நடக்குது, அங்கே இருக்கிற பகுதி, அங்கே இருக்கிற மாவட்டத்தில் நடக்குது, நம்மளாம் இங்கே லைவில் பார்த்துருவோம்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். இவங்க கொடுத்த இந்த நிபந்தனைகளில் பார்க்கும்போது, இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் பார்க்கும்போது சென்னையிலேருந்து நாங்கள் எல்லோரும் கிளம்பி போயிடுவோம். ஒவ்வொரு ஊர்லேருந்து அவங்க எல்லார் மைண்டும் அப்படி வந்துச்சு. நம்ம போய் அந்த இடத்துல நின்று காட்டுவோம், நம்ம தலைவர் யாருன்றதை காட்டுவோம் தான் எங்கள் மைண்டில் இருக்குது. ப்ராப்பராக ஒரு பர்மிஷன் வாங்கி அதுக்கான விதிமுறைகளை வாங்கி நாங்கள் போகும்போது இவ்வளோ தடைகள் கொடுத்தா நாங்கள் என்ன பண்ணுறது? நான் முதலே சொன்ன மாதிரி தான், தயவு செஞ்சு இதை நிறைய மக்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த மாதிரி ஒரு விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு மக்கள் உணர்ந்தாலே போதும். 2026 நமக்கு அது ஓட்டாக மாறும். ஏன்னா திமுக எந்த அளவுக்கு பயப்படுது. ஸோ கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாங்க உங்கள் கூட அவ்வளோ கூட்டம் இருக்குன்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதானே, எங்களுக்கு அவ்வளோ மாசு இருக்குது. நீங்கள் முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம், விஜய் அவர்கள் எப்போ வெளியே வருவார், ஏன் அவர் வெளியே வர மாட்டாரு, அவர் பனையூர்லேயே உட்காருங்க, பனையூர்லேயே அரசியல் பண்ண சொல்லுங்கன்னு சொன்ன நிறைய வாய்கள் இப்போவும் சுற்றிட்டு இருக்கு. நிறைய அமைச்சர்கள் இப்போவும் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ என்னாச்சு, அவர் வரன்னு சொல்லிட்டு இந்த 23 நிபந்தனைகள் இப்போ கொடுத்துருக்கீங்களே, முன்னாடி வரதா இருந்தாலும் இதே தானே கொடுத்துருப்பீங்க. நாங்கள் எங்கே நிற்கணும், எங்கே பேசணும், இது எல்லாமே அரசாங்கம் தான் முடிவு பண்ணுது. அவங்களோட பிளானிங்கில் தான் இப்போ நடக்குது. என்ன பண்ண முடியும் கவர்மெண்ட்? நம்ம அதை ஒபே பண்ணி தான் போகிறோம். நம்ம சில விஷயங்கள் தாங்க பொறுத்து போக முடியும். ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது சில விஷயங்கள் தான் நோட் பண்ண முடியும். இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குன்ட்டு. இல்லை நீங்கள் எங்களை கை கட்டி போட்டு எங்களை வெளியே விட விடாமல் பண்ணிங்கன்னா, நெய்வேலி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது. அவரை அங்கேருந்து வண்டியில் கூப்பிட்டு போனாங்க. ரிட்டர்ன் வந்தோன்னா நெய்வேலி பஸ் மேலே ஏறி நின்னார். எவ்வளோ பெரிய புரட்சி, எத்தனை பேர் அதை பார்த்தாங்க, எத்தனை பேர். அவர் அங்கேருந்து நெய்வேலியிலேருந்து திரும்ப அவர் ஹோட்டல் ரூம் போகிற வரைக்கும் இந்த மனித சங்கிலின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம தொண்டர்கள் எல்லாருமே கை பிடிச்சி அவரோட ஹோட்டல் வரைக்கும் நின்னாங்களாம். அவர் வண்டி சென்டரில் போகுது. ஸோ படத்தில் பார்க்குற மாதிரியே இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு மாசாக இருந்தது. நெய்வேலின்ற ஒரு இடத்துல அப்படி நடந்ததுன்னா, திருச்சின்ற ஒரு இடத்துல இது நடக்கிறதுக்கு அவ்வளோ டைமெல்லாம் தேவை கிடையாது. இது பெருசாக நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம், இதை பற்றி எடுத்து சொல்லலாம் கிடையாது. இது மக்களுக்கு தெரியப்படுத்தணும், அது மட்டும்தான் என்னோட நோக்கம். ஸோ எல்லாமே தகுடுபடியாகி திருச்சியில் 13ஆம் தேதி எங்கள் தலைவர் திருச்சி மரக்கடை பகுதியில் வந்து பேச போகிறாரு. மிகப்பெரிய விஷயம் நடக்க போது. வருங்காலங்களில் டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. எல்லா சாட்டர்டேயும் பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னும் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன நமக்கு பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தோணுது, ஏன் விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். பொதுமக்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் உங்களோட கருத்துக்களை எல்லாம் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உயிர் உள்ளவரை தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டார்டா டேக்கர் பாபாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும்.